இந்த இந்தியன் 2 ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. ஜென்ரல் கமெண்ட்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நிறைய வந்து உள்ளே பார்த்துருப்பீங்க. நிறையா இன்னமும் மிச்சர் தாத்தான்னு பேசிக்கிட்டு, இன்னும் கெட்டப்பெல்லாம் மோசமாக இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு, அதாவது ஒரு 30-35% வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குடா, செம்மையாக இருக்குது, கம்பேக்கு செம்மையாக, கம்பேக்கில் விட பயங்கரமாக இருக்குது, சங்கர் சார் சூப்பரு அப்படின்ட்டு. பட் கிட்டத்தட்ட ஒரு 65% என்ன இருக்குதுன்னா, என்னையா அது நாம் நினச்சது இல்லவே இல்லையா அப்படிங்கிற ஒரு கமெண்ட்ஸ் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். நாம் உலகநாயன் கண்டிப்பாக விசிறி தான், அவரோட பெரிய ஃபேன் கூட சொல்லலாம். பட் உண்மை அப்படிங்கிறது ஒரு மேட்ரு ஒன்று இருக்குல்ல. இந்த ட்ரெய்லர் ஏன் இப்படி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப பெரிய வரவேற்பெல்லாம் இல்லை அப்படின்னா ஒரு 4-5 விஷயம் இருக்குது. என்னென்னா, நம்பர் 1, ப்ரொடக்ஷன் வேல்யூவாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெய்லர்லாம் இன்றைக்கி ஒரு ஃப்ளோவில் போகுது. இன்றைக்கி ஒரு கட்ஸ் இருக்குது. இந்த கட்ஸ் இருக்குல்ல, ட்ரெய்லர் கட்டு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட வந்து 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கட்டு இது. அந்த டிசைன் இது, அந்த டெம்ப்ளேட் இது. ஸோ நம்பர் 1 அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து நமக்கு வந்து ஒர்க் ஆகல. அண்ட் ட்ரெய்லரில் ஒரு டைலாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாதாரணமாக இருக்குது. இந்தியன்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பார்ட் வந்து நீ சங்கர் சாரே நினச்சாலும் எடுக்க முடியாத ஒரு படம். ஏஆர் ரஹ்மான் இன்றைக்கும் பச்சை கிளிகள் தோளோடு பாட்டாகட்டும், நீங்கள் அப்படி யோசிச்சிங்கன்னா அந்த சீனில் அப்படியே ஞாபகம் வரும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு கண்டிப்பாக ஒரு 5-10 சீன் ஞாபகம் வரும், எல்லா பாட்டுமே ஞாபகம் வரும். அப்படி வந்து நம்மளோட வாழ்க்கையோட இணைந்த ஒரு படம் இது. அது சாதாரண படம் கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு ஜெயண்ட் அந்த படம்லாம். இப்போ அந்த படத்தோட பார்ட் 2 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்பர் 1 கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா சம்திங். அதுக்கப்புறம் அந்த பார்ட் 2 எடுக்கிறதுங்கிறதே தப்பு முதல்ல. ஏன்னா அது வேறொரு பரிணாமத்துக்கு போயிடுச்சு அந்த பார்ட் அப்படிங்கிறப்ப அதை மறந்துட்டோம். அண்ட் இன்னொன்று, இந்த கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இந்தியன் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூனாக சங்கர்னா ஒரு நம்பினாங்க. இவர் படம் எடுத்துட்டாருன்னா தமிழ்நாடு மாறிடும்டா. அந்நியன் வரைக்கும் அது இருந்துச்சு. ஆக்சுவலாக படம் எடுத்துட்டாருன்னா தமிழ்நாடு மாறிண்டா, செம்மையாக கேள்வி வைப்பாடுறா அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. இப்போ இல்லையான்னு கேட்காதீங்க. என்ன பிரச்சனைனா, அப்போ வந்து சினிமா மட்டும்தான் மீடியம். சினிமா மேக்ஸிமம் டிவி, அவ்வளோதான். அப்புறம் ரேடியோ. இப்போ மீடியம் நிறைய ஆயிடுச்சுங்க. இப்போ அந்த விஷயமெல்லாம் அந்த போராட்டம் இதெல்லாம் இருக்குல்ல, எதிர்த்து கேட்குறதெல்லாம் இன்றைக்கி 1,00,000 பேர் அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஆக்டிவிசம் அப்படிங்கிறது வந்து எல்லா விதத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அறப்போர் இயக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இண்டிவிஜுவல்ஸு, பியூஷ் மனுஷு, சவுக்கு சங்கர், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி வந்துட்டாங்க. அந்த போராட்டம் அங்கே வந்துருச்சு எல்லாமே. அப்படிங்கிறப்போ இது இன்றைக்கி ரெலவெண்ட்டே இல்லை. இந்த படம் ஊழலுக்கு எதிராக அப்படின்னா என்ன பண்ணிட முடியும் நீங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன எல்லாமே வரவு செலவு பூரா ஒயிட்டில் பண்ணிட்டீங்களா நீங்கள் படத்தில்? அந்த கேள்வி வருது. யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கா, நீங்கள் எல்லாமே வரவு செலவு கரெக்டாக கேட்குறாங்க. இப்போ இது கரெக்டாகவே இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி வருது. அப்படிங்கிறப்போ அது இந்த ட்ரெய்லரோட வீரியத்தை குறைச்சிடுது, ரெலவன்சியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைச்சிடுது. அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அண்ட் கமல் சாருமே அதுதான். இப்போ என்னென்னா, இப்போ கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா அங்கே அப்போ நடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தலைவன் வந்து பர்ஃபெக்ட் டேக்ஸ் பேயரு, அரசியல் சார்பில் எதுவுமே கிடையாது. இப்போ வந்து என்னென்னா, எனக்கு பிடிச்சவர் தான். பட் உண்மை அதுதான். என்னென்னா, இப்போ அரசியல் சார்பு உள்ளே போயிட்டார். ஒரு அரசியல் கட்சிக்குள்ளே போயிட்டு நான் மாற்று அரசியல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணார். அதுக்கப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகலை. அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சி சார்ந்து போயிட்டார். அப்படிங்கிறப்பவே வந்து பார்த்திங்கன்னா அங்கே உடஞ்சிருது. இது எல்லாமே இது எல்லாமே அத்தென்டிசிட்டி ஆட் பண்ணும். இது எல்லாமே அங்கேயே உடஞ்சிருது. அப்படிங்கிறப்போ அதுதான் பிரச்சனை. இங்கே அதுதான் பிரச்சனை. இந்தியன் 2 ட்ரெய்லரில் பிரச்சனை என்னென்னா இதுதான் பிரச்சனை. தெரிலங்க எப்படி நம்ம வந்து இந்த ட்ரெய்லரில் நிறைய கெஸ் பண்ணுறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் தாத்தாக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 102 வயசு ஆகிருக்கு, அவர் எப்படி திரும்பி வருவார், வாய்ப்பில்லை, சந்துருவே திரும்பி வந்திருப்பான் அப்படின்னு கூட வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இருக்கலாம். அதனால தான் வந்து மொக்கையாக மேக்கப் போட்டு வந்து சந்துரு சுற்றிட்டு கூட இருக்கலாம். எப்படி வேணால் இருக்கலாம். ஏன்னா மேக்கப்பில் உண்மையாக சொல்கிறேன் ஒஸ்ட்டு ஒர்க்குங்க. மேக்கப் அண்ட் லைட்டிங். இந்தியன் மேக்கப் பாருங்கள், சும்மா அப்படி தங்கமாக இருக்கும். அப்படி தங்கமாக இருக்கும். இது என்னடா இது ஏதோ சும்மா இந்த திடீர் நாடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ போட்டு போய் டிங் 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 டிங்னு ஆடுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது. சில கெட்டப்லாம் பார்த்தா அந்த மாதிரி இருக்குது. ஐ ஹோப் அது வந்து சீரியஸாக இல்லாத கெட்டப்பாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்மளை வந்து டிசீவ் பண்ணுறக்காண்டி கூட சங்கர் சார் இப்படி ஒரு ட்ரெய்லர் விட்டு படத்தை பாருங்கடா, விட்டு அடிச்சிருக்கேன்டா அப்படின்னு சொன்னால் கூட செம ஹாப்பி. பட் பார்க்குறப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா, அடா டே என்னங்கடா டே
அட போங்கடா என்னமோ நினச்சோம். இதுதான் வந்து நமக்கு தோணுது. இன்னொன்று, நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு அனிருத், பட் அது வந்து ஓஜி ஏஆர் ரஹ்மான், அதையெல்லாம் ரிப்ளேஸ் பண்ணவே முடியாது. என்ன பாட்டு வந்தாலும் இன்னொரு பச்சை கிளிகள் தோளோடு வராது, இன்னொரு டெலிஃபோன் மணி போல் வராது, இன்னொரு அந்த சுதந்திர பாட்டு வராது, அதெல்லாம் வராது, அவ்வளோதான் முடிஞ்சுது. அப்படிங்கிறப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதான் சொல்கிறேனே, ஒரு டக்குன்னு ஒரு பணம் பண்ணுறதுக்கு பண்ண படம் இது. இது பேஷனேட்டாக திருப்பி எடுப்போம், ஊழலை ஒழிப்போம். ஊழல்லாம் இன்னைக்கு என்னது, இந்தியன் 2 வந்தாலும் இங்கெல்லாம் ஒன்றும் மாறுது. அது பேசிக்காக இளைஞர்கள் யாராவது நினச்சி ஒரு 1,00,000 பேர் சேர்ந்து, பசங்க சேர்ந்து எதாவது பண்ணாதான் உண்டோ தவிர, இங்கே வேறு என்ன எவன் சொல்லி எதுவும் மாற போகிறது இல்லைங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிங்கிறப்ப இந்த படம் வர்றப்போ அவ்வளோ சீரியஸாக அதை பார்த்துட்டு ஆஹா ஊழல் ஒழிஞ்சிடுச்சா சூப்பரானு சொல்கிறதுக்கு காலம் மாறிப்போச்சு. பிரச்சனை தான், காலம் மாறிப்போச்சு அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய பிரச்சனை. ஸோ இதனோட ஹானஸ்டான ஒப்பீனியன் இந்தியன் 2 பற்றி. பைதவே இது வந்து ரோர் சவுத் அப்படின்னு ஒரு பிராண்டு பண்ணிகிட்ருக்குங்க. நானே மேனுஃபேக்சர் பண்ணுறேன். கிட்ஸுக்கெல்லாம் கூட பண்ணியிருக்கோம். 399க்கு கிட்ஸ் செட், 4 வயசுலேருந்து 15 வயசு பசங்க பொண்ணுங்க அவங்களுக்கெல்லாம் கூட பண்ணியிருக்கோம். முடிஞ்சால் வாங்கி பாருங்கள். டிஷர்ட்ஸு, போலோ டிஷர்ட்ஸு எல்லாமே வந்து பண்ணுறோம். ரொம்ப 100% காட்டன், ரொம்ப குவாலிட்டியாக ஒரு தொழில் பண்ணுறோங்க. பெரிய மார்ஜின்ஸ் கிடையாது, அதுபோக பெரிய மார்க்கெட்டிங் பட்ஜெட் கிடையாது. அதனால் இந்த விலைக்கு தர்றோம். இது வெளியில் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஷாப்பில் போய் வாங்கினீங்கன்னா 1500 1000 சொல்லுவான். பட்டு நல்லதை கொடுக்கணும்னு நினச்சி ஒரு தொழில் பண்ணுறோம். முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு தடவை வாங்கி பாருங்கள், நல்லா இல்லை அப்படின்னா தூக்கி என் நம்பரோ என் மெசேஜை போட்டு காரி துப்புங்க. அங்கேயே வந்து நான் உட்காந்து இன்ஸ்டண்ட்டாக நான் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுறேன், மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு என் பொருள் மேலே நம்பிக்கை இருக்குது. அவ்வளோதாங்க. மீண்டும் ஒரு விமர்சனம் முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.